வணக்கம் மேடம். ரியான்ஸ் ஹீலிங்கிலேருந்து நான் சிரீஷ் பேசுகிறேன். இப்போ தான் உங்களுடைய ஜாதகத்துடைய அனாலிசிஸை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம், அதை நீங்கள் பரிகாரங்களாக செய்யணும். அதில் ரத்னங்களை பற்றி பேசும் பொழுது வைர வைடூரியங்கள் வாங்குகிற அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. வேறு ஏதாவது மாற்றம் இருக்கான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்குது. இப்போது உங்களுக்கான உபரத்னங்களை நம்ம பார்க்க போகிறோம். உபரத்னங்களும் பூமியுடைய ஆழத்திலிருந்து தோன்றுறது தான். அற்புதமான கற்கள் அது. நீங்கள் உங்களுடைய திருமணத்திற்காக கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய திருமணத்திற்கான உபரத்னம் அப்படின்றது ரோஸ் குவார்ட்ஸ். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது திருமணத்துடைய தடைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் பெண் தெய்வத்துடைய அனுகூலமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பைரை. நீங்கள் உங்கள் வீட்டில் பணத்தை ஈர்க்கணும், உங்களுடைய அண்ணனுக்கு ப்ரமோஷன் வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதற்கு நீங்கள் இதை பயன்படுத்தணும். நிம்மதியான மனநலமை வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதற்கான மூன் ஸ்டோன் உபரத்தினம் இது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சிட்ரீன் அப்படின்ற வியாபாரக்கல். உங்களுடைய தந்தையார் வியாபாரம் பண்ணுறாரு, அது இன்னும் விருத்தியாகணும்னு கேட்டிருக்கீங்க, அதற்கான கல் இது. உடலில் நோய் நொடிகள் எதுவும் வராமல் வந்தாலும் அதை சீக்கிரமாக சரியாகிறதுக்கான கல் லாவா. அதை பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யணும், ருத்ராட்சம் கேட்டிருந்தீங்க, பஞ்சமுக ருத்ராட்சம் இது. இதை வச்சு நீங்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்யலாம். 108 ருத்ராட்சங்களோட கூடிய பேக்கெட். வீட்டில் திருஷ்டி தாக்கம் எதுவும் இருக்காமல் இருக்கிறதற்கு செலனைட்டோடு இணைந்த பிளாக் டர்மலின் ஹேங்கிங்கை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை வீட்டில் நீங்கள் தொங்க விடணும் வீட்டுடைய வாசல்ல. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கிளியர் குவார்ட்ஸ் படிகமுடைய ஸ்பியர்ஸ். இதை ஹாலில் வைக்கும்போது திருஷ்டியானது முழுமையாக நிவர்த்தி ஆகும். வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதற்கானது இந்த அமெத்திஸ்ட் அப்படின்ற உபரத்தினம். இதையும் நீங்கள் வீட்டில் ஹால் ரீஜனில் பிளேஸ் பண்ணணும். தேங்க்யூ மேடம்.